காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லணும். இந்த அறிக்கை அவர் வெளியிட்டதுலேருந்து ஒரு விஷயத்தை நீங்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, ஒரு ரஜினி ரசிகர் கூட இனிமேல் வந்து விஜய் போட்டு போட மாட்டாங்க, முடிச்சு விட்டாருன்னு சொல்லணும். ஒரு பத்திரிகையாளர் வந்து பார்த்தீங்கன்னா பேர் வேண்டாம், அவர் தொடர்ந்து ரஜினியை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நெகட்டிவாகவே எழுதிட்டு இருந்தார். ஆரம்பத்துலேருந்து ரஜினியை அவருக்கு பிடிக்காதா என்னன்னு தெரியாது. அந்த பத்திரிகையாளர் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினியோட கண்ணில் பட்டிருக்கார். நைட் ஏதோ ஒரு 12:30 மணிக்கு ரோட்டில் போயிட்டு இருந்திருக்கார், கார் டிரைவ் பண்ணிட்டு. அந்த பத்திரிகையாளரை கார் ஏற்றுற மாதிரியே போயிட்டார் ரஜினி போய் டமார்னு வண்டி அடிக்கும்போது இப்படி வெளியில் வந்துட்டார். அந்த பத்திரிகையாளர் வெளியில வந்து காம்பவுண்ட் ஏறி கூச்சி எஸ்கேப் ஆகி ஓடிட்டாரு. அப்படி மட்டும் அன்னைக்கு வெளியில வராமல் இருந்திருந்தா ரஜினி மேல அன்னைக்கு கொலைக்கேஸே வந்திருக்கும். இதெல்லாம் வந்து உண்மை சம்பவம். கொடைநாடு குளிர்ல நடுங்கினதெல்லாம் இவங்க மறந்துட்டாங்க போல. அதாவது 2 மணி குளிர், நைட்டு குளிர்ல பாத்தீங்கன்னா கொடைநாடு வாசல்ல ஜெயலலிதா அம்மையார் என்னைக்காவது கதவை திறந்து நீங்க பாத்துட்டீங்களா? அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போனாலே 6 மணி நேரம் காத்திருக்கணும். அப்பாயின்மெண்ட் வாங்காம போனது சாயந்தரம் 6 மணிலேருந்து நைட் 2 மணி வரைக்கும் காத்துக்கிட்டே இருக்காங்க. குளிர், பயங்கர குளிர் கொடைநாடுல எஸ்டேட். அதாவது பக்கத்துல வீடு கீடு இருந்தா பரவாயில்ல, ஏக்கர் கணக்குல வெறும் எம்டி பிளேஸ், வெறும் தோட்டம் தான். அதுல பாத்தீங்கன்னா காருக்குள்ள உட்காந்து நடுங்கினது, அப்படியே ஷாலு சொட்டர்லாம் போட்டு அப்படியே கைகாலெல்லாம் அப்படியே நடுங்கினதெல்லாம் 2 பேருக்கும் மறந்து போச்சு போல. இவர் தைரியமான தலைவரா? இவரா தைரியமான தலைவர்? ஜோஷிகாரோட பிடியில வந்து விஜய் சிக்கியிருக்காரு. எத்தனை பேர் பிடியில தான் சிக்கியிருக்காரு? ஏகப்பட்ட பேர் பிடியில சிக்கியிருக்காரு. ஒவ்வொன்றா வெளியில வரும். ஏற்கனவே ஒரு பிடி வெளியில வந்துருச்சு. அது வந்து சுருக்கு பிடி, புரியுதா உங்களுக்கு? இது வந்து ஒரு ஜோஷிகாரோட பிடி. அவர் சொல்லி தான் பாத்தீங்கன்னா அந்த கத்திரிக்கோள் எடுத்துட்டு போனதுன்னா செலவு பண்றாங்க. தேர்தல் முடிகிற வரைக்கும் ஒரு பிளாஸ்டிக் வாங்கி வாயில ஒட்டி விட்டுறாங்க. அது ரொம்ப அசிங்கமா இருக்குங்க. இப்போல்லாம் நிறையா வந்து வாய் பேசாத அளவுக்கு நிறைய டெக்னிக்கல் மெக்கானிக்ஸ்லாம் வந்துடுச்சு. அதை யூஸ் பண்ணோம்னா ஆதவர்னால பேசவே முடியாது. அந்த மாதிரி குரல் வெளியில் வராது. அதாவது கொஞ்சம் நல்ல ஐஸ் வாட்ரு, கூல் ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கி கொடுத்தா ஒரு எலெக்ஷன் வரைக்கும் கொடுத்துட்டே இருந்தோம்னா என்னது இது சொல்ல ஒன்றுமே பேச முடியல அப்படின்னு திணறுவார். அந்த மாதிரி பண்ணாதான் சரியாக வருவார். பிளாஸ்டிக்லாம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்களுக்கு ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு நம்மோடு இருந்திருக்கார். அவர்கள் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். சில நாட்களுக்கு முன்னாடி ஆதவர்ஜுனா அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் குறித்து பேசினதா சர்ச்சையா இருக்குது. ரஜினிகாந்த் அவர்கள் திமுக மிரட்டலால் தான் வந்து அரசியலுக்கு வரல, விஜய்க்கு இருக்கிற மன வலிமை வந்து ரஜினிக்கு இல்லைன்னு பேசியிருந்தாரு. இந்த சூழல்ல அரசியல் கட்சி தலைவர்கள் பலருமே வந்து எதிர்த்து தெரிவித்த சூழல்ல ரஜினிகாந்த் அவர்கள் இன்றைக்கு அறிக்கை வாயிலாக பதில் சொல்லியிருக்காரு. எனக்கு ஆதரவு தெரிவித்த எல்லோருக்கும் நன்றி. இது வந்து ஒரு அவதூறான செய்தி, காலம் பேசாது ஆனா காத்திருந்து பதில் சொல்லும் சொல்லிட்டு ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு. எப்படி பாக்குறீங்க? காலம் பேசாது ஆனா காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னா என்னன்றதை வந்து நீங்களே புரிஞ்சுக்கங்க. அவர் வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த அறிக்கை அவர் வெளியிட்டதுலேருந்து ஒரு விஷயத்தை நீங்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, ஒரு ரஜினி ரசிகர் கூட இனிமேல் வந்து விஜய் போட்டு போட மாட்டான். தாவேக்கால வந்து ஆதவர்ஜுனா வந்து வளர்ந்து கெட்டவர் இல்லை, வளர்ந்த கெட்டவன் அப்படிதான் நம்ம சொல்லணும். முடிச்சு விட்டாருன்னு சொல்லணும். ஆல்ரெடி ரஜினி ரசிகர்கள் வந்து விஜய் மேல கோபமா இருந்தாங்க. ஆனா இப்ப இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு ரசிகர் கூட, ரஜினியோட ரசிகர்கள் கூட விஜய்க்கு வந்து ஓட்டு போட மாட்டாங்க. அதை வந்து ரஜினி வந்து தெளிவுபடுத்திட்டாரு. இதுக்கு ரஜினி வந்து இந்த அறிக்கை கொடுத்துருக்கணுமா அப்படின்னா, ரஜினி வந்து அறிக்கையில வந்து ஆதவர்ஜுனாலாம் தாக்கியெல்லாம் பேசல. ஆதவர்ஜுனா இந்த மாதிரி பேசியிருக்காரு, எதிர்மறையான கருத்து, உண்மைக்கு புறம்பான கருத்து அப்படிங்கிறது மட்டும்தான் பதிவிட்டிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியிலேருந்து, நயினார் நாகேந்திரன்லேருந்து, எல் முருகன்லேருந்து, தொல் திருமாவளவன், ஜி.கே. வாசன், அன்புமணி ராமதாஸ், இன்னும் முக்கியமான அண்ணாமலை எல்லாருக்குமே வந்து நன்றி தெரிவிச்சிருக்காரு, அவருக்கு ஆதரவு தெரிவித்தவங்களுக்கு. அது இல்லாமல் பத்திரிகையாளர்கள் நக்கீரன் கோபால்லேருந்து, பாண்டேலேருந்து, நம்ம சினிமா துறையை சார்ந்த அமீர்லேருந்து, தனஞ்சயன்லேருந்து இன்னும் பலருக்கு வந்து நன்றி தெரிவிச்சிருக்காரு. மற்றபடி அந்த அறிக்கையில் அவர் வேற எதுவுமே சொல்லலை. ஆனால் சூசகமாக சொல்லியிருக்காரு, காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னா. காலம் பேசாது, உண்மையாலுமே காலம் பேசாது, அதான் கரெக்டு. காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னா வரப்போற தேர்தலில் வந்து அதுக்கான பதிலை வந்து காலம் சொல்லும் அப்படிங்கிறாரு. காலம்தான் பதில் சொல்லணும்னு சொல்றது இல்லையா, அதான் காலம் பதில் சொல்லும் அப்படிங்கிறாரு. நிச்சயமா ரஜினியுடைய ரசிகர்கள் ஒரு ரசிகர் கூட ஓட்டு போடாத அளவுக்கு வந்து ஆதவர்ஜுனா கெடுத்து விட்டார். ரஜினியை பார்த்து வந்து பயந்தாங்கோலின்னு சொல்றாரு. ஆதவர்ஜுனாக்கு கொஞ்சமாவது ஏதாவது இருக்கான்னு தெரியல. ரஜினியை பார்த்து பயந்தாங்கோலின்னு சொல்றாரு. ரஜினியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவா நடிச்சிட்டு இருந்த போது இந்த ஆதவர்ஜுனா எல்லாம் பிறந்திருப்பாரானே தெரியல. அந்த அளவுக்கு வந்து
வந்து மிகப்பெரிய ஆளுமை. 70 கடைசியில எல்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினி மாதிரி ஒரு ஸ்டாரை நீங்க பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி பவர்ஃபுல்லா இருப்பார், எல்லா விஷயத்திலையும் பவர்ஃபுல்லா இருப்பார். இன்னும் சொல்ல போனா ஃபெரோசிஸா இருப்பார், அதாவது நெருப்பு மாதிரி இருப்பார். நீங்க இந்த ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இது பண்ணுவாங்க குளிர் காயறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா கட்டை அதெல்லாம் போட்டு குளிர் கேம்ப் ஃபயர் பண்ணுவாங்கல்ல. அந்த கேம்ப் ஃபயர் பண்ணிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது முடிஞ்சிட்டு எல்லாரும் எந்திரிச்சு அவங்கவுங்க ரூம் போயிடுவாங்க எல்லாம் முடிச்சுட்டு. ஆனா அந்த கங்கு அணையாம இருக்கும். அந்த நேரத்துல அந்த நைட்ல அடிக்கிற காத்து இருக்கு பார்த்தீங்களா, 2 மணிக்கெல்லாம் அடிக்கிற காத்து இருக்கு பார்த்தீங்களா, அடிக்கிற காத்து அது அப்படியே மறுபடியும் ஜாலை விட்டு எரியும், அப்படியே துளு 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 ஜாலை விட்டு எரியும். அந்த மாதிரி வந்து ரஜினி எல்லாம் அவருடைய 25-30 வயசுல எல்லாம் அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருந்தாரு. அதுதான் உண்மை. நிறைய சம்பவங்கள் சொல்லலாம். அந்த வகையில ஒரு சம்பவம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு பத்திரிகையாளர் வந்து பாத்தீங்கன்னா பேர் வேண்டாம், அவர் தொடர்ந்து ரஜினியை பத்தி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நெகட்டிவாவே எழுதிட்டு இருந்தாரு. ஆரம்பத்துல இருந்து ரஜினியை அவருக்கு பிடிக்காதா என்னன்னு தெரியாது, தொடர்ந்து நெகட்டிவாவே எழுதிட்டு இருந்தாரு. அந்த பத்திரிகையாளர் வந்து கையில சிக்கினா ஒரு வழி பண்ணிடுவேன் அப்படின்னு ரஜினி வந்து அவரோட நண்பர்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருந்திருக்காரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில பாத்தீங்கன்னா ஆழ்வார்பேட்டில் தானே ரஜினி இருந்தார், அந்த போயஸ் கார்டனுக்கு முன்னாடி. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த பத்திரிகையாளர் வந்து பாத்தீங்கன்னா ரஜினியோட கண்ணில் பட்டிருக்காரு. நைட் ஏதோ ஒரு 12-1 மணிக்கு ரோட்ல போயிட்டு இருந்திருக்காரு, கார் டிரைவ் பண்ணிட்டு. பத்திரிகையாளர் கண்ணில் பட்டிருக்காரு. அந்த பத்திரிகையாளர் தான் உறுதிப்படுத்திக்கிட்டு, நீங்க நம்ப மாட்டீங்க சார், அந்த பத்திரிகையாளரை கார் ஏத்துற மாதிரியே போயிட்டார் ரஜினி. பயங்கர ஃபாஸ்டா ஏத்துற மாதிரி போக அந்த பத்திரிகையாளர் வந்து ரஜினி வண்டி ஓட்டிட்டு வராருன்னு தெரிஞ்சு பதறி அடிச்சுட்டு பிளாட்ஃபார்ம் மேல ஏறுறாரு, பிளாட்ஃபார்ம் மேல ஓட்டுறாரு. இப்படி வந்து பாத்தீங்கன்னா கடைசியா ஒரு கேட்டு கிட்ட போய் அப்படி வேற வழியே இல்லாம அப்படி சாயிறாரு. ரஜினி போய் டமார்னு வண்டி அடிக்கும் போது இப்படி வெளியில வந்துட்டார் அந்த பத்திரிகையாளர். அப்படி வெளியில வரல, வெளியில வந்து காம்பவுண்ட் ஏறி கூச்சி எஸ்கேப் ஆகி ஓடிட்டாரு. அப்படி மட்டும் அன்னைக்கு வெளியில வராம இருந்திருந்தா ரஜினி மேல அன்னைக்கு கொலைக்கேஸே வந்திருக்கும். இதெல்லாம் வந்து உண்மை சம்பவம், இதுல மறைக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அந்த மாதிரி ஒரு வெறித்தனமான பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு உண்மையாலுமே கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய உண்மையாலுமே முரட்டுத்தனமான ஒரு ஆளு. முரட்டுக்காலைன்னு ஒரு படம் பார்த்தீங்கல்ல, அந்த படத்துல ஒரு பாட்டு வரும். நீங்க அதாவது வந்து பொதுவாக என் மனசு தங்கம், நீங்க ஒரு போட்டின்னு வந்து விட்டா நான் சிங்கம் அப்படின்னு வரும்ல, அந்த வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினிகாண்டே எழுதின வார்த்தைகள், ரஜினிகாண்டே எழுதின வரிகள். ரஜினி வந்து ஒரு மாதிரி அது எப்படி சொல்ற ரக்கட் பர்சனாலிட்டி. நீங்க பைரவி படம், ரஜினி ஹீரோவா நடிச்ச படம், அந்த படத்துல பாத்தீங்கன்னா பாம்பை வந்து ரஜினி இப்படி கையில இப்படி பிடிப்பார், ரைட் ஹேண்ட்ல இப்படி பாம்பை பிடிப்பாரு, லெப்ட் ஹேண்ட்ல பாம்பு இப்படி தலையில தட்டுவார். பல்லு கட்டாத பாம்பு, ஒரிஜினல் பாம்பு. அந்த காலத்துல ஏது கிராஃபிக் இருந்துச்சு 78ல, அப்படியே தலையில பாம்பை தட்டுவார். பிளாக் அண்ட் பிளாக் காஸ்டியூம்ல சட்டையை திறந்து போட்டுப்பாரு. அந்த ஸ்டில் எல்லாம் எல்லா சோசியல் மீடியால இருக்கு, போய் பாருங்க. அப்படி ஒரு மாதிரி ரஜினியோடைய பவர் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அது அப்படியே வந்து கொண்டு வரக்கூடிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஆக்ஷன் ஹீரோ அப்படின்னா ரஜினி தான். ரஜினி வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் மட்டும் ஹீரோ கிடையாது, நிஜத்துலேயும் ஹீரோ. அதாவது எல்லாருக்கும் வந்து நல்ல மனுஷனா இருக்குன்னு நினைக்கிறார் சார். அவர் அரசியல் வரணும்னு நினைச்சார். அதாவது ஜெயலலிதா அம்மையார், கலைஞர் 2 பேருமே காலமானதுக்கப்புறம் ஒரு வெற்றிடம் இருக்குன்னு ஃபீல் பண்ணாரு. அதை நிரப்புறதுக்கு அரசியல் வரணும்னு நினைச்சாரு. ஆனால் அது அரசியல் அவருக்கு செட் ஆகாது அப்படிங்கிறத கொஞ்ச காலகட்டத்திலே புரிஞ்சுக்கிட்டு ரஜினிகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி போயிட்டாரு. அவருடைய உடல்நிலையும் பார்த்தீங்கன்னா அவர் கோஆப்ரேட் பண்ணல. இதுதான் நடந்த உண்மை. எல்லா காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா டிஎம்கேவோட ரஜினி வந்து இணக்கமாக தான் இருந்திருக்காரு, ரொம்ப இணக்கமாக ரொம்ப நட்புறவோட தான் இருந்திருக்காரு. கலைஞர் இருந்த காலத்திலையும் சரி, ஸ்டாலின் இருக்கிற காலத்திலையும் சரி, எல்லா காலத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நட்புறவோட தான் வந்து ரஜினிகாந்த் இருந்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது டிஎம்கே ரஜினியை மிரட்டினாங்க. அதனால இவரை பார்த்து மிரண்டு வந்து ரஜினி வந்து அரசியலுக்கு வராமல் போயிட்டாரு. எங்க தலைவர் விஜய்க்கு வந்து தைரியம் ரொம்ப ஜாஸ்தி அப்படிங்கிறதெல்லாம் வந்து, அதாவது வந்து பெதற்றல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பெதற்றல். நான் சொல்லியிருக்கேன் பல இடங்கள்ல, இப்போ புதுசா சொல்ற விஷயம் கிடையாது, ஏற்கனவே பதிவு பண்ண விஷயம்தான். விஷ்ணு படத்தினுடைய கடைசி கிளைமேக்ஸ் காட்சியில பாத்தீங்கன்னா 3 நாள் படப்பிடிப்பு, அந்த கிளைமேக்ஸ் அதோட படம் முடிஞ்சிருது. 2 நாள் படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு, ஒரே ஒரு நாள் முடிக்கணும். அந்த 2வது நாள் பாத்தீங்கன்னா அவர் எங்கேயோ மேலேருந்து கீழே ஜம்ப் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சுண்டு வரல ஒரு ஏர்லைன் கிராக்குன்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலி ஃப்ராக்சரே கிடையாது, சின்னதா ஒரு கோடு மாதிரி விழுகும். அதுக்கு ஒரு 2 வாரம் வந்து இந்த 2 விரலையும் இப்படி கட்டி வச்சு ரெஸ்ட் எடுத்தா போதும். அப்படி வந்து டாக்டர்ஸ் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. இவர் 8 வாரத்துக்கு படப்பிடிப்பு வர மாட்டேன்ட்டார். ஒரு நாள் படப்பிடிப்பை முடிச்சு கொடுக்கறதுக்கு 8 வாரத்துக்கு வர மாட்டேன்ட்டாரு. சந்திரசேகர்கிட்ட போய் கேட்குறோம், 2 வாரத்தில் அது சரியாயிருமே, ஏன் இன்னும் வரலன்னு கேட்டுகிட்டே இருக்கோம். வந்துருவாருன்னு சொல்லியே 4 வாரம் ஆகுது. 4 வாரம் 6 வாரம் ஆகுது, 6 வாரம் 8 வாரம் ஆகுது. அப்புறம் என்னதான் பிரச்சனை சந்திரசேகர், நாங்கள் வட்டி கட்டிக்கிட்டு இருக்கோம், இந்த மாதிரி ஒரு நாள் ஷூட்டிங் முடிஞ்சா படமே முடிஞ்சிச்சு, பூசணிக்காய் உடைச்சிடலாம், அவர் ஏன் வரமாட்டேங்கிறாரு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது சந்திரசேகர் சொல்றாரு, எப்படி சொல்றதுன்னு தெரில சார், தம்பி பயப்படுறான்.
தம்பி பயப்படுறாங்க. எதுக்கு பயப்படுறாரு அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை கையில் சுண்டு வரல அடிபட்டதுலேருந்து ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு ஃபியர் வந்துருச்சு. சின்ன பையன் தானே சார், ஒரு 21 வயசு தானே, பயந்துட்டான். வேற ஏதாவது கை உடைஞ்சிருமோ கால் உடைஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு, டாடி நான் இனிமேல் ஷூட்டிங்லேயே நடிக்க மாட்டேன் டாடி, எனக்கு படமே வேணாம் டாடின்னு வீட்டுக்குள்ளே படுத்து கிடக்குறான் சார் அப்படின்னு சொன்னார். நிஜமா சார், நிஜம், உண்மையா நடந்த சம்பவம். இதில் சித்தரிக்கப்பட்ட சம்பவம் கிடையாது. இது வந்து இப்போ நான் பேசின சம்பவம் கிடையாது. இதுக்கு முன்னாடியே யூடியூப்ல நான் வந்து பல வீடியோக்களில் பதிவு பண்ணியிருக்கிறேன். இப்போ திட்டமிட்டு வந்து இதை பேசுகிறாங்கன்னு நினைப்பாங்க, அப்படி கிடையாது. பழைய வீடியோக்கள் எடுத்து பார்த்தாலே தெரியும். அப்புறம் நான், அப்பா, சந்திரசேகர் எல்லாம் வந்து விஜயை போய் உட்காந்து கன்வின்ஸ் பண்ணி, தம்பி இல்லைம்மா நாங்கள் பார்த்துக்கிறோம், நீ ஒன்றுமே நடிக்கவே வேணாம், சும்மா கையை காலை அசைச்சா போதும்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்து அந்த ஒரு நாள் படப்பிடிப்பை முடிச்சு அப்புறம் பூசணிக்காய் உடைச்சோம். இதுதான் நடந்தது. இதான் விஜயோட தைரியம். விஜயோட தைரியம் என்ன தைரியம்? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, தலைவா படத்துக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு அனுமதிக்கலை அப்படின்னோடனே அப்பாவும் மகனும் எப்படி, அப்பா பார்த்தீங்கன்னா இதை விட தைரியமாக பேசுவார், விஜயோட தைரியமாக பேசுவார். 1000 மைக்கை நீட்டினா கூட நான் பேசுவேன், தைரியமாக பேசுவேன், என் மயனுக்கு என்ன அப்படின்னு கேட்பாரு. அதெல்லாம் கிடையாது. 1000 மைக் இல்லை, 1-2 மைக் நீட்டினாலே நீங்கள் வந்து நடுங்கி போயிடுவீங்க. உங்கள் மயன் ஒரு மைக்கு கூட நீட்டாமே நடுங்கி போயிடுவார். இதுதான் உண்மை. கொடைநாடு குளிரில் நடுங்கினதெல்லாம் இவங்க மறந்துட்டாங்க போல. அதாவது 2 மணி குளிர், நைட்டு குளிரில் பார்த்தீங்கன்னா கொடைநாடு வாசலில் ஜெயலலிதா அம்மையார் என்னைக்காவது கதவை திறந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போனாலே 6 மணி நேரம் காத்திருக்கணும். அப்பாயின்மெண்ட் வாங்காமல் போனது சாயந்தரம் 6 மணிலேருந்து நைட் 2 மணி வரைக்கும் காத்துக்கிட்டே இருக்காங்க. குளிர், பயங்கர குளிர் கொடைநாடுல எஸ்டேட்டு. அதாவது பக்கத்தில் வீடு கீடு இருந்தால் பரவாயில்ல, ஏக்கர் கணக்கில் வெறும் எம்டி பிளேஸ், வெறும் தோட்டம் தான். அதில் பார்த்தீங்கன்னா காருக்குள்ளே உட்காந்து நடுங்கினது, அப்படியே ஷால்வு சொட்டர்லாம் போட்டு அப்படியே கைகாலெலாம் அப்படியே நடுங்கினதெல்லாம் 2 பேருக்கும் மறந்து போச்சு போல. இவர் தைரியமான தலைவராம். இவரா தைரியமான தலைவர்? 2 தடவை சிபிஐ விசாரணை கூட்டு போனோடனே பார்த்தீங்கன்னா அப்படியே வெடன்னு ஆட ஆரம்பிச்சிட்டாரு. 3ஆவது தடவை சிபிஐ விசாரணை கூட்டு போய், இந்த சிபிஐ விசாரணை எதுக்குன்னா தாவேக்காவோட கூட்டணிக்கு வந்துருங்கன்னு மிரட்டுறதுக்கு தான். 3ஆவது தடவை எப்படின்னா, எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தோம், எடப்பாடி பழனிசாமி வந்து முடியாது, சேர்த்துக்க முடியாதுன்ட்டார். ஏன்னா இவர் 80 சீட்டு கேட்கிறாரு. இவர் 80 சீட்டுக்கு முதல்ல கேண்டிடேட்டே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 60 சீட்டுக்கு என்ன முதல்ல கேண்டிடேட் செலக்ட் பண்ணி வச்சிருக்காரு. 234 தொகுதியிலும் போட்டியிட போறாங்க. அது எப்படி போட்டியிட போறாருன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அதான் ரஜினி சொல்லியிருக்காருல்ல, அதாவது காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லுன்னு சொல்லியிருக்காருல்ல. நீங்க அதோட பொருத்தி பார்த்துக்குங்க. ரஜினி சொல்லியிருக்காருல, அதோட நீங்க பொருத்தி பார்த்துக்குங்க. அதெல்லாம் சும்மா சார். அதெல்லாம் வந்து 80 சீட்டு கேட்கறதுக்கு அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன செய்வார்? ஒன்றுமே இல்லாமல் ஒரு சீஃப் மினிஸ்டர் அவர் எப்படி மெஜாரிட்டி வருவார்? அவர் 150 சீட்டில் நின்னாதான் ஒரு 118 சீட்டு வரும், அவருக்கு மெஜாரிட்டி கிடைக்கும். இல்லைன்னா அவருக்கு எப்படி மெஜாரிட்டி கிடைக்கும்? இவருக்கு 80 சீட்டு, பிஜேபிக்கு ஒரு 40 சீட்டு, கூட இருக்கிறவங்க அன்புமணி ராமதாஸ் அவங்களுக்குன்னு எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்டு எடப்பாடி விடுவாரா? எடப்பாடி வந்து உள்ளே விட முடியாது. 30 சீட்டு தரோம், வேணா மரியாதையாக வந்துட்டு, எப்படி அவர் சொல்லியிருக்காரு, மரியாதையா போஸ்ட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால வந்து இனிமே வந்து இந்த கூட்டணி அமையாதுன்னு வந்து பாத்தீங்கன்னா, அவர் வந்து சிபிஐ அலுவலகத்துல இருந்து போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாங்க. ஆமா, கையெல்லாம் மேல வந்து அதுக்குன்னே பாத்தீங்கன்னா டாப் ஓப்பன் கார்லாம் எடுத்துட்டு போய் மேலே ஏறி டெல்லியில எல்லாம் மாஸ்க் காட்டிட்டு வந்திருக்காரு. அதாவது வந்து ஒரு சிபிஐ விசாரணைக்கு போயிருக்கீங்க, அந்த விசாரணையில நீங்க குற்றவாளி கிடையாது, நீங்க சாட்சி தான். இருந்தாலும் ஒரு சிபிஐ விசாரணைக்கு போன இடத்துல நீங்க இந்த மாஸ்க் காட்டணும்னு அவசியம் என்ன இருக்கு? ஆக்சுவலி நியாயமா பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இதெல்லாம் கண்டிக்கணும் சார். இந்த மாதிரிலாம் வந்து மாஸ்க் காட்டி சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு இப்படி மாஸ்க் காட்டிட்டு வந்த ஒருத்தர் கூட கிடையாது, ஒரு ரெக்கார்டே கிடையாது. இவர் வந்து அந்த ரெக்கார்டை மாத்துற மாதிரி பாத்தீங்கன்னா மாஸ்க் காட்டிட்டு வந்திருக்காரு. அதாவது வந்து எதுக்கும் இவர் கட்டுப்படலையா, எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டு எல்லாத்துக்கும் உடன்பட்டு போய் அங்க உட்கார்ந்து இருந்தாரு ஆபீஸ்ல, சிபிஐ ஆபீஸ்ல. விசாரணையே நடக்கல. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா கூட்டணியில் சேர்றீங்களான்னு மாறி மாறி கேட்டிருக்காங்க. சேர்றேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா கடைசியில எடப்பாடி உள்ள விடாதனால சரி வர வழியே இல்லாம போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு விட்டோன்னு ஒரு சுதந்திரமா கிளம்பி வந்துட்டாரு. மறுபடியும் சிபிஐ விசாரணை இருக்கு கண்ணு, எலெக்ஷன் காண்டி கொஞ்சம் டைம் கேட்டுக்காரு சார். நீ சென்னையிலே வைக்கிறோம், வைப்பாங்க, இவர் கேட்குற இடத்துல வைப்பாங்க. சரி அது பரவாயில்ல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணிக்குள்ள, என்டிஏ கூட்டணிக்குள்ள விஜய் வருவாரா மாட்டாரா அப்படிங்கிற சந்தேகம் எல்லா பக்கமும் இருந்துச்சு. எடப்பாடிக்கும் இருந்துச்சு, பிஜேபிக்கும் இருந்துச்சு. பிஜேபி முக்கியமான கட்சி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணிக்குள்ள வந்துருவார்னு இருந்ததுனால இது 5 நாள் ஆச்சு ஆதவர்ஜன் நான் பேசி ரஜினியை பற்றி. 5 நாளாக மௌனமாக இருந்துட்டு இன்னைக்கு வந்து கூட்டணி இனி கிடையாது அப்படின்னோடனே இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்களா. அதாவது இதுக்கு பேர் தான் இறங்கி அடிக்கிறது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி அடிக்கிறாரு, ஒரு பக்கம் நயினார் நாகேந்திரன் அடிக்கிறாரு, ஒரு பக்கம் அண்ணாமலை அடிக்கிறாரு, ஒரு பக்கம் திருமா அடிக்கிறாரு. திருமா வந்து இவர் கூட்டணிக்கு போறாராம்.
திரும்ப எப்படி இவர் கூட்டணி போவார்? யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இவர் கூட்டணி போக மாட்டாங்க சார். தனியாக நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 234 தொகுதிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஜோசியக்காரன் வீட்டுக்குள்ளே இருக்காரு. அவர் சொல்றபடி தான் பார்த்தீங்கன்னா ஒரு 8 பசுமாடு பின்னாடி வந்து கொள்ளையில் கட்டி போட்டிருக்காரு. டெய்லி பால் கறந்து குடிக்கிறதுக்கு இல்லை, பால் கறந்து தோஷத்தை கழிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பிச்சு முடியறதுக்குள்ள 8 பெண்களை வச்சிருக்காரு. இதுக்காண்டி நீங்க 8 பெண்களை வச்சிருக்காருன்னு தப்பா நினைச்சிடாதீங்க. 8 பெண்களை வந்து வேலைக்கு வச்சிருக்காரு, கோலம் போடுறதுக்கு வச்சிருக்காரு. 8 பெண்களை பிரம்ம முகூர்த்தம் முடியறதுக்குள்ள 8 பெண்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் வேற வேற இடத்துல வந்து கோலம் போடணும். இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு ஜோசியக்காரோட பிடியில வந்து விஜய் சிக்கியிருக்காரு. எத்தனை பேர் பிடியில தான் சிக்கியிருக்காரு? ஏகப்பட்ட பேர் பிடியில சிக்கியிருக்காரு. ஒவ்வொன்றா வெளியில வரும். ஏற்கனவே ஒரு பிடி வெளியில வந்துடுச்சு. அது வந்து சுருக்கு பிடி, புரியுதா உங்களுக்கு? இது வந்து ஒரு ஜோசியக்காரரோட பிடி. அவர் சொல்லி தான் பார்த்தீங்கன்னா அந்த கத்திரிக்கோள் எடுத்துட்டு போனது. கத்திரிக்கோள் எடுத்துட்டு போனதுன்னா தெரியாம எடுத்துட்டு போனது. அதுக்கு ஒரு காரணம் இருக்கா? அதுக்கு ஜோசியக்காரன் தாங்க காரணம். அவர் சொல்லியிருக்காரு, நீங்க வந்து ஒரு இரும்பு ஏதாவது ஒன்று எடுத்துட்டு போங்க அப்படின்னு. ஒரு இரும்புனா சாதாரண இரும்பு இல்லை, இரும்புனா ஏதோ ஒரு இரும்பு துண்டு எடுத்துட்டு போயிடுவாரு. அதாவது வந்து கூர்மையான ஒரு இரும்பு துண்டு ஆயுதம் எடுத்துட்டு போங்க, உங்களுக்கு வந்து அது பாதுகாப்பா இருக்கும், நீங்க நினைக்கிறது வெற்றி அடையும்னு சொன்னதுனாலதான் கத்திரிக்கோளை வந்து பேக்ல வச்சுட்டு போறாரு. ஆனா வெளியில என்ன தெரியுமா சொல்றாங்க, விஜய் வந்து கத்திரிக்கோள் வச்சுட்டு போனது வந்து அவர் மீசியை ட்ரிம் பண்ண போயிருப்பாரு, தாடியை ட்ரிம் பண்ண போயிருப்பாரு. ஆமா, இவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டாரு, ஒரு படத்துக்கு 250 கோடி ரூபா சம்பளம் வாங்குறவரு, ஒரு 50 லட்சம் கொடுத்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து டெல்லிக்கு சிபிஐ விசாரணைக்கே தனி விமானத்துல போறவரு, அவர் வந்து மீசியை ட்ரிம் பண்றதுக்கு கத்திரிக்கோள் எடுத்துட்டு போறாரு. எங்கேயாவது நம்ப முடியுமா? எங்கேயாவது நம்ப முடியுமா? அதாவது வந்து கூப்பிட்டா 7 ஸ்டார் ஹோட்டல், அதுவே அவர் தங்க போறதே 7 ஸ்டார் ஹோட்டல் தான், அங்க இல்லாத ட்ரிம்மரா, அங்க இருக்காத கத்திரிக்கோளா, இல்ல வந்து அங்க நினைக்காத ஸ்டைலிஷ், இவர் கேட்கிற ஸ்டைலிஷ்லாம் அங்க போய் வந்து இவருக்கு வந்து ஹேர் ட்ரெஸ் பண்ணி விடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. அப்படி எதுக்கு ட்ரிம் எடுத்துட்டு போறாரு கத்திரிக்காயில? நீங்க சொல்லுங்க, எதுக்கு கத்திரிக்கோள் எடுத்துட்டு போறாரு? நான் உங்ககிட்ட கேட்கிறேன். விஜய் வந்து கத்திரிக்கோள் எடுத்துட்டு போனது மீஜியை ட்ரிம் பண்றதுக்கும் தாடியை ட்ரிம் பண்றதுக்கு தானே. எதுக்கு கத்திரிக்கோள் எடுத்துட்டு போனார்? இது ரெண்டும் கிடையாது. அப்ப வேற எதுக்கு கத்திரிக்கோள் எடுத்துட்டு போறாரு? என்ன காரணம்? ஏதாவது வந்து இந்த ரஸ்னா பாக்கெட் இருக்கும்ல, ரஸ்னா பாக்கெட்னு விற்பாங்க, 1 ரூபாய்க்கோ 2 ரூபாய்க்கோ ரஸ்னா பாக்கெட் விற்பாங்க பாத்தீங்களா, கலரா ரஸ்னான்னு விற்பாங்க. அது வந்து இந்த இப்ப தடை பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது அந்த பாலித்தீன் பையில வரும் குட்டியா, அதை வாங்கி அந்த கார்னரை கட் பண்ணி தான் குடிக்க முடியும். அதனால இவர் ரஸ்னா பாக்கெட் வாங்கி கார்னரை கட் பண்ணி குடிக்கிறதுக்காண்டி கத்திரிக்கோள் எடுத்துட்டு போனாரா? ரஸ்னா பாக்கெட் எதுக்கு சார்? மிக்சிங் இருக்காவா? ஏன்னா ஏற்கனவே ஆதவர்ஜன் அதுதான் ஆதவர்ஜன் எடுத்துட்டு போயிருந்தார்ல ஃபுல்லு. இவர் ரத்னா பாக்கெட் எதுக்கு? ரஸ்னா பாக்கெட் வந்து அது மிக்சிங்க்கு தேவைப்பட்டிருக்கும், மிக்சிங்க்கு தேவைப்பட்டிருக்கும். ஒரு ஃபுல் எடுத்துட்டு போறாரு. இவர் கத்திரிக்கோள், அதுவும் ஜாதகாரன் சொல்லி போனது. ஒரு கட்சி மிகப்பெரிய பொறுப்புல இருக்கிற நீங்க, ஆதவர்ஜன் சொல்றேன் நான், மிகப்பெரிய பொறுப்புல இருக்கிற நீங்க ஒரு ஃபுல் பாட்டில் எடுத்துட்டு ஒரு ஃபிளைட்ல போறீங்க. கேட்டா வந்து பெர்ஃப்யூம் பாட்டில்னு இந்த தாவேக்காரவங்க, இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ், இந்த எலி குஞ்சுங்களாம் என்ன குஞ்சுங்க? அணில் குஞ்சுங்க. அந்த அணில் குஞ்சுங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்றதுங்க அப்படின்னா, அதாவது வந்து ஆதவர்ஜனா எடுத்துட்டு போனது பெர்ஃப்யூம் பாட்டில். உலகத்துல எங்கேயாவது இவ்வளவு பெரிய பெர்ஃப்யூம் பாட்டில் பார்த்துருக்கீங்களா? அதாவது இத்தினூண்டு பெர்ஃப்யூம் பாட்டில் லட்சம் இல்ல, இத்தினூண்டு பெர்ஃப்யூம் பாட்டில் 10 லட்சம். இதையும் கம்மியா வந்தீங்கன்னா 20 லட்சம், இன்னும் கம்மியா வந்தீங்கன்னா 30 லட்சம், இன்னும் ஒண்ணுமே இல்லைன்னா பாட்டில்ல ஒண்ணுமே இல்லைன்னா 50 லட்சம். அப்படி வித்துக்கிட்டு இருக்கு பெர்ஃப்யூம் பாட்டில். இவ்வளவு பெரிய பாட்டில் எடுத்துட்டு போயிட்டு குடிக்கிறதுக்கு, குடிங்க, யார் வேணான்னு சொல்லல. குடிக்காத ஆள் இருக்காங்களா அப்படின்னா இல்ல. குடிக்கூடாதா அப்படின்னா குடிக்கலாம் தாராளமா. என்ன நம்ம நாட்டுல என்ன டாஸ்மாக்ல மகின் ஷாப்ல விற்காம இருக்காங்க பாட்டில், குடிங்க. ஆனா ஒரு 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 நீங்க முக்கியமான ஒரு கட்சி தலைவரோட கூட போறீங்க, நீங்களும் ஒரு முக்கியமான சார், அங்க போய் ஹோட்டல்ல போனா ஹோட்டல்ல கிடைக்காதே இருக்கு, எங்கேயுமே எல்லாமே கிடைக்கும். அதுதான் சார், இந்த பொதுவா பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி போய் சரக்கு அடிச்சுட்டு வரவங்க, அவங்க அந்த பார்டர் தாண்டதுக்கு முன்னாடி ஒரு 4-5 பீர் பாட்டில், ஒரு 4 ஃபுல்லு, 2 ஆஃப், 2 குவார்டர்னு வாங்கி கார்ல போட்டு எப்படியாவது அந்த செக் போஸ்ட்டை தாண்டிட மாட்டோமான்னு அப்படியே பார்த்துட்டே வருவாங்கல்ல, அந்த மாதிரி மனநிலையில இருக்காருன்னு நினைக்கிறேன். இன்னும் பாண்டிச்சேரியில இருந்து சென்னைக்கு பாட்டில் கொண்டு வர மனநிலையிலே இருக்காருன்னு நினைக்கிறேன் ஆதவர்ஜன். அதனால வந்து அப்படியே நைஸா ஃப்ளைட்ல கொண்டு போயிடலான்னு பார்த்தாரு போல. கடக்குன்னு அதையும் பிடுங்கிட்டாங்க. செக் போஸ்ட்ல பிடுங்கினா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்று அந்த பாட்டிலை வந்து முழுசா கொடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா விட்டுருவாங்க, இல்லைன்னா பெரிய லெவல்ல வந்து காரே வந்து கடத்திருக்கிறாங்க, சாராயம் கடத்திருக்காங்கன்னு வந்து கேஸ் போட்டுருவாங்க. ஸோ அதனால வந்து பொதுவாக பாட்டிலை கொடுத்துட்டு வந்துருவாங்க. நிறைய பேர் கோவப்பட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, உங்ககிட்ட என்னையா பாட்டில் கொடுக்குறதுன்னு உடைச்சிருவாங்க, டம்மார்னு ஓப்பன் பண்ணி கீழே ஊற்றிடுவாங்க. அந்த மாதிரி ஆதவர்ஜனாவோடைய பாட்டிலையும் பிடுங்கிட்டாங்க, விஜயோடைய கத்திரிக்கோளையும் பிடுங்கிட்டாங்க. போன காரியம் வெற்றியா வெற்றி இல்லையான்னு அவருக்கு தான் தெரியாது. ஜோஷிக்கார் சொல்லி இதெல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து பல பேரோட புடியில் இருக்காரு. அவர் ஒரு புடியில் இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெயிட்டாக வச்சுட்டு வர்றாரு.
ஆதவர்ஜுனா. weight 1, weight 2, weight 3ன்னு வச்சுக்கிட்டே வராரு. அதுதான் சார் எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி. சாதாரண ஒரு அரசியல் அறிவுக்கு வந்து புரியும், இது சொன்னா ரஜினி ரசிகர்கள் எதிராக திரும்புவாங்க. அதான் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோமே சார், ஸ்லீப்பர் செல்லுன்னு. சாதாரண ரஜினி ரசிகர்கள், சாதாரண வந்து விஜய் ரசிகர்களுக்கே புரியும். ரஜினியை எதிர்த்து ஒரு வார்த்தை சொன்னால் நிச்சயமாக ரஜினி ரசிகர்கள் ஓட்டு விழாது. அதுவும் எலெக்ஷனோட ரொம்ப நெருக்கத்தில் இருக்குது. 1.5 மாதத்தில் எலெக்ஷன் வரப்போதுன்னும் போது இப்படி யாராவது ஒரு வார்த்தையை விடுவாங்களா அப்படின்னா, நம்ம முதலே பேசினோம்ல ஸ்லீப்பர் செல்லுன்னு, அது வந்து உண்மை. ஊர்ஜிதப்படுத்துறாரு, இன்னும் நிறைய ஊர்ஜிதப்படுத்துவார். விஜய்க்கு வந்து ஒரு 1-2% கிடைக்கிற ஓட்டையும் இவர் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டுருவார்னு நினைக்கிறேன். விஜய்க்கு இது புரியல. ஏற்கனவே ஒரு சரக்கு பாட்டிலோட அங்கே மாட்டி விட பார்த்தாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் வந்து இழுத்து விட்டுருக்காரு. சரக்கு பாட்டிலுக்கு முன்னாடியே ரஜினிகாந்த் இழுத்துட்டாரு. ரஜினிகாந்த் இழுத்துட்டு தான் சரக்கு பாட்டில் வந்திருக்காருன்னா நியாயமா பாத்தீங்கன்னா இந்த ரஜினி மேட்ரு இன்னைக்குதான் வந்து அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இது வந்து புகஞ்சுக்கிட்டே இருக்கு, புகைச்சலா இருக்கு. ரஜினியை பத்தி இப்படி தப்புன்னு புகைச்சலா இருக்கு. இன்னைக்கு பயங்கரமா பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் தானே, ஒரு பண்பு ஒரு நாகரிகம் இருந்தா இந்த மாதிரி ஆதவர்ஜுனா வந்து பேசினது வந்து ஏதோ ஒரு மீனிங்ல பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு கட்சி தலைவர் தாங்க வந்து அறிக்கை கொடுக்கணும். வருத்தம் தெரிவிச்சிருந்தா கூட முடிஞ்சிருக்கும். ஆதவெல்லாம் வருத்தம் தெரிவிக்க மாட்டாருங்க. அவர் ஸ்லீப்பர்ஸ் எல்லாருந்துட்டு எப்படி வருத்தம் தெரிவிப்பாரு? வருத்தம் தெரிவிக்க மாட்டேன்னு சொன்னாதான். இப்ப மறுபடியும் பாருங்க, நீங்க வந்து இப்ப பெருசா வருத்தம் தெரிவிக்கணும்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. இப்ப என்ன செய்வாருன்னா, நான் வருத்தம் தெரிவிக்க மாட்டேன், என்ன செய்வீங்கடா, என்னடா செய்வீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாருன்னு வச்சுங்க, கன்ஃபார்ம்டு ஸ்லீப்பர் செல்லு தான். அது மாதிரி பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து தணிக்கிறது யாரா இருக்கும் அப்படின்னு. குழந்தைங்க வந்து ரோடு கிராஸ் பண்ண தெரியலன்னா 2 பக்கமும் கூட்டிக்கிட்டு நல்லா இருக்க பிடிச்சிட்டு நம்ம தான் வந்து ரோடு கிராஸ் பண்ணி விடணும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுனா ஆள் வளர்த்தியா இருந்தால் கூட இன்னும் குழந்தை மனநிலையில் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால் கையை பிடிச்சி ரோடை கூப்பிட்டு போய் கிராஸ் பண்ணி விட்டுட்டு, எப்பா இதை கொஞ்சம் வாயை திறக்காதப்பான்னு சொல்கிறத விட்டுட்டு ஒரு அறிக்கையை கொடுத்து அதை நிதானப்படுத்தி சாஃப்ட் பண்ணுவாரா? அப்படியே சைலண்டாக இருக்காரு. எதார்த்தாலும் ரசிக்கிட்டு சைலண்டாக இருக்காரு. அதான் நம்ம ஏற்கனவே செலவு பண்ணுறாங்க. தேர்தல் முடிகிற வரைக்கும் ஒரு பிளாஸ்டிக் வாங்கி வாயில ஊட்டி விட்டுறா, அது ரொம்ப அசிங்கமாக இருக்குங்க. இப்போல்லாம் நிறையா வந்து வாய் பேசாத அளவுக்கு நிறைய டெக்னிக்கல் மெக்கானிக்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அதை யூஸ் பண்ணோம்னா ஆதவர்ஜுனால பேசவே முடியாது. அந்த மாதிரி குரல் வெளியில் வராது. அதாவது கொஞ்சம் நல்ல ஐஸ் வாட்ரு கூல் ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கி கொடுத்தா ஒரு எலெக்ஷன் வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா, ரஜுனா என்னது இது சொல்ல ஒன்றுமே பேச முடியல அப்படின்னு திணறுவார். அந்த மாதிரி பண்ணாதான் சரியாக வருவார். பிளாஸ் ஏரியெல்லாம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்லீப்பர் செல்லாச்சு அவர் தான். சரக்குன்னு கிழிச்சிட்டு படக்குன்னு ஏதாவது பேசி விட்டு கலாட்டா பண்ணி கலவரம் பண்ணி விட்டுட்டு அவர் நடந்து போயிட்டே இருப்பாரு. ஆமா, விஷால் கண்ணன் பாலா தச்ச மாதிரி. அதாவது வந்து எப்படின்னா, நான் முதலே சொன்ன மாதிரி வந்து இவர் வளர்ந்து கெட்டவர்ல வளர்ந்த கெட்டவர். ரொம்ப நன்றி சார். சர்ச்சை தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.